உடனே மார்த்தட்டிக்க வேணாம். திமுக தான் பண்ணிச்சு, அப்படிதான் பண்ணிச்சு, இப்படிதான் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஊரோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கு. நல்ல வேலை இப்ப நான் சந்தோஷப்படுறேன். எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் வந்து தலைநகரமா இல்ல. ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்துச்சு. ஒருவேளை அது கண்டினியூவா இருந்திருந்தா எப்படி வந்து இந்த சென்னையை இன்னைக்கு டேமேஜ் பண்ணி விட்டுருக்காங்களோ அந்த மாதிரி எங்க ஊரையும் டேமேஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதாவது டெவலப்டு சிட்டில உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி இருக்குது அதானே? இல்ல அது உண்மைதான். அது எங்க ஊர்ல பெருசா டெவலப்மெண்ட்னு கிடையாது. சிக்காடு சிப்போ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட், இண்டஸ்ட்ரி. தமிழ்நாடுக்கு அடுத்து டெவலப்பா இருக்கிறது கோயம்புத்தூர் தான். ஆமா ஆமா. தமிழ்நாடு இல்லடா, சென்னைடா. சாரி தெரியாம சொல்லிட்டேன். நான் மகாராஷ்டிரான்னு சொல்லுவோம் தான் நினைச்சேன். இல்ல அது ஊப்பிங்க தான் சொல்லலாம். ஏன்னா ஏதாவது இங்க நடந்ததுன்னு வையேன், அவனுக்கு கம்பேர் பண்றதெல்லாம் நார்த் தான் கம்பேர் பண்ணலாம். கல்கட்டால வந்துட்டு அங்க இது நடக்குது, அதுக்கு நீ தமிழ்நாடு பரவாயில்ல. சென்னையில வந்துட்டு உனக்கு ஏதாவது ரேப் கேஸ் கம்மியா தான் இருக்குது. ஆனா நீ வந்துட்டு தான் நார்த்ல பாரு, நார்த்தை கம்பேர் பண்ணி தான் இங்க ஓட்டின்னு இருக்கானுங்க. ஆக்சுவலா கோயம்புத்தூர் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இது சொல்லுவாங்க மான்செஸ்டர். ஓகேவா? மான்செஸ்டர் மான்செஸ்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தொழில் வர்த்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவோட மான்செஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது மகாராஷ்டிரான்னு, தமிழ்நாடு மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். ஏன்னா தொழில் வளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிகள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. அது வெறும் கோயம்புத்தூரை மட்டும் மீன் பண்ணி கிடையாது. திருப்பூர் அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல, மில்லு, இது பனியன் கம்பெனி, அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய அது திருப்பூர், ஈரோடு தொழில் வர்த்தகம். சிங்கம் சூர்யா மாதிரி போயிட்டே இருக்கு. எல்லாமே தெரியுமா? எல்லா ஊரும் புரியல. எல்லா ஊரும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இல்லடா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு சொல்லிக்கூடிய இதுடா. அதனால்தான் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டாமினேஷன் வந்து அது நார்த் இந்தியன்ஸா இருக்கட்டும், மலையாளிஸா இருக்கட்டும், பாலக்காடுல வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கோயம்புத்தூர்ல வீடு வாங்கி அவங்க அங்கே செட்டில் ஆகி அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அண்டை மாநில குடியேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பேசுறதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து குடியேற்றம் தவறுன்னு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகளும் பார்த்தீங்கன்னா பனியாக்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணி அவங்க அவங்களோட ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஓப்பனாவே சொல்றேனே, ஃபர்ஸ்ட் வருவாங்க, கடை வைப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களே கடை வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வேலை போவோம். அதுக்கப்புறம் இங்க லேண்ட் வாங்குவாங்க, இங்க வீடு கட்டுவாங்க, இங்க இது பண்ணுவாங்க. அப்புறம் இங்க இருக்கிற அரசியலை வந்து அவங்க இது பண்ணாங்க பத்தியா ஒரு இது ஒண்ணு. கடைசியா அவங்க எங்க வருவாங்கன்னா எங்க எங்க மொழி தான், எங்க லாங்குவேஜ் தான் சொல்லிட்டு அவங்க வந்து அடிமடியிலே வந்து கை வைப்பாங்க பத்தியா. சொந்த ஊர்லயே பார்த்தோன்னா நம்ம மக்கள் ஆனதே ஆவாங்க. லாங்குவேஜ் இல்ல ஒரு நிமிஷம். லாங்குவேஜ் பத்தி பேசும்போது ஞாபகம் வருது. வழக்கமா தான் நிறைய ஹீரோஸ் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் தான். குபேரா வந்துட்டு மும்பைலயோ தான் அங்க நடந்துக்குது. அதான் தனுஷ் வந்துட்டு அவர் போயிட்டு அதான் அங்க இருந்தவங்க எல்லாமே நார்த் மீடியா ஃபுல்லா ஹிந்தி தான் வந்துட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. ராஷ்மிகா ஹிந்தியில பேசும்போது அங்க சுத்தி இருக்கிற அதான் நம்ம தமிழ் ஆளுங்க இருப்பானுங்களே, கொஞ்சம் பேர் வந்துட்டு போயிட்டு தனுஷுக்கு வந்துட்டு பார்க்கணும்னு போயிருக்காங்க. தமிழ்ல சொல்லி ராஷ்மிகா கிட்ட கேட்கும்போது வந்துட்டு இல்ல வந்ததெல்லாம் நார்த் மீடியா, தமிழ் பேசினா உங்களுக்கு புரியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் தனுஷ் கேட்டிருப்பான். கேட்டு அங்க போயிட்டு ஃபுல்லா தமிழ் தான் பேசியிருப்பான். தனுஷ் புரியுது ஃபுல்லா அவரு தனுஷ் தமிழ் தான் பேசியிருப்பாரு. அதுல நிறைய பேர் கமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, அப்ப இப்ப நீ மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு போனியா, இல்ல வந்துட்டு அங்க இருக்கிறவங்கள அதான் பாதி பேருக்கு தமிழ் தெரியாது, அதான் நீ வந்துட்டு தமிழ் அங்க உயர்த்தி பேசுறதுக்கு கெத்து காட்டுறதுக்கு போனியன்ற மாதிரி தெரிந்தானுங்க. இது காமெடியா கூட போட்டிருந்தாங்க. அதான் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து யாருக்கு தமிழ் தெரியாதுன்ற மாதிரி. என்ன தோணுது உங்களுக்கு? நம்ம ஆளுங்களே நம்ம அடிப்பானுங்க. அதான் இல்லடா நம்ம ஆளுங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப இங்க வந்து ஸ்பீக்கர்ல ஒரு 5 பேர் உட்காந்துருக்கோமா, ஓகேவா? இப்ப வந்து எப்படின்னா இப்ப ஆதி ஏதாவது மொக்கையா சொல்லிட்டு திடீர்னு அது ஜோக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நீங்க, அது வந்து எல்லாரும் சிரிச்ச உடனே தனக்குத்தானே ஒரு இது ஒண்ணு வந்துரும் பத்தியா. நம்ம ஒரு இன்ஃபுளுசர், நம்ம வந்து ஜோக் சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் கையா மாறுறாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு எதுக்கு வந்து இல்லடா
எதுக்கு காமெடி பண்ணணும் இல்லடா, இது வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்டர்னு ஒரு லாங்குவேஜ் ம், ம், போயிருக்காப்ல. அவருக்கு வந்து தமிழ்ல பேசணும்னு தோணுது. ஸோ அவர் ம். பேசியிருக்காப்ல. ஓகேவா தனுஷ் அவர்கள். ஸோ இதை வந்து இல்ல ப்ரோ, பாத்தீங்கன்னா இதுல இல்ல இல்லடா இல்ல ஹிந்தி இல்ல இல்ல தெரிஞ்சு ஹிந்தி தெரிஞ்சு தமிழ் பேசினா பரவாயில்ல. ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் தமிழ் பேசுவாரு, அது தப்பு இல்ல. இல்லடா, அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அவர் பேசுறாருன்னு வையேன், அவருக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல கூட பேசுறாருன்னு வையேன். ஒண்ணு உனக்கு வந்து அதோட பேசிக் இது இருக்கணும். ஓகேவா, என்ன இது, அங்க வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பாக்குறாங்க தமிழ் ஆளுங்களை, அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் அதோட பேசிக் கொஞ்சமா தெரியலாம். எடுத்ததுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிண்டல் பண்ணுவேன். என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இது பண்றது, ம், இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்ல தப்பான ஒரு கேவலமான ஒரு விஷயம். இதை வந்து இங்க நிறைய பேரே பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அதாவது பார்த்தீங்கன்னா ம், ஒரு சீரியஸான சென்சிட்டிவான விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்றது, இப்போ லாங்குவேஜ் ம். விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா இது பண்றதுன்னு சொல்லிட்டு தப்பு அதெல்லாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்ல ப்ரோ, புரிதல் இல்லைன்னு இல்ல தான் சொல்லுவோம் நான். இல்ல ப்ரோ, சினிமா ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே நடக்கும் இது. ஏன்னா இப்ப பேரண்ட் டே ப்ரொமோஷன் எல்லாருமே எல்லா ஸ்டேட்டும் போறாங்க. போகும்போது அதான் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற மொழி பேசணுன்ற மாதிரி தான் எல்லாம் ஆசைப்படுறாங்க. புரியுது, அப்படிதான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆளு வந்துட்டு கேரளா போயிட்டு அவர் போட்ட ட்வீட்டு மலையாளத்துல தான் போட்டிருப்பாரு. புரியுதா? ம். தளபதி வந்துட்டு போட்ட ட்வீட் மலையாளத்துல தான் போட்டிருப்பாரு. கேரளால போயிட்டு நான் இல்லப்பா, நான் தமிழன் இப்பயும் இல்ல இல்ல தமிழன்னு தெரியும் அது. நான் இப்பயும் சொல்றேன். தனுஷ் அவர்கள் வந்து அவரு போயிட்டு அவரு தமிழ்லயே பேசுறாரு. இப்ப மும்பையிலே போய் தமிழ் பேசுறாருன்னா அது அவரோட விருப்பம். புரியுதா? இத ம், வந்து விமர்சனம் பண்றதுக்கு இது விமர்சனம் கூட நீ பண்ணு. ஆனா இத வச்சு நான் ஒரு ஃபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுதான் தப்பான ஒரு விஷயம். ம். இவங்க உண்மைதான், அதான் சொல்றேனே தனுஷை இந்த ட்ரால் காலத்து பண்றதுக்கு இது ம், இல்ல இல்ல இந்த காலத்து ஜெனரேஷன்ல அது நிறைய பேர்னு சொல்லுவோம். அது புரிதல்ல தான் இருக்காது. ஒரு மாதிரி ம். எதுக்கு எடுத்தாலும் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு. ட்ரால் பண்ற ஒரு ஜெனரேஷன் மாதிரி தானே இல்ல? எல்லாத்தையும் ஜாலியா இல்லடா, பாத்துக்கிட்டு. அங்க ஒரு ஒரு விஷயத்த சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் அங்க ட்ராலா மாறிடுது இல்ல. புரியுதா? இப்படிதானே பண்ணாங்க. இவரு விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம எக்ஸாம்பிளே சொல்லலாம். புரியுதா? இவனை ட்ரால் பண்ணி தான் அதே ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பாலையாவை ட்ரால் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ம். ட்ராலே சலிச்சு போய் இவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணி அதை மாசா பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேல. அதான் இப்ப கூட அக்காண்டா 2 கூட பார்த்தா காமெடி தான் இருக்குது. ஆனா சில பேர் வந்துட்டு நம்ம சைட்லயே அதுதான்டா, சாப்பிட்டாங்க. அது ஓவர் ட்ராலோட ஒரு ஒரு இதுதான். ஓகேவா? ரொம்ப நீ ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பாலையாவை ரொம்ப ட்ரால் பண்ணிப்பாரு, ரொம்ப இது பண்ணிப்பாரு. அதை மாசம் நீ ட்ராலா சொல்லி சொல்லி உனக்கு உளவியல் ரீதியாவே பாத்தீங்கன்னா அது மாசாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அதை ஏத்துக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா போனா மோஸ்ட் ஆதியே? தான் இல்ல bro. இல்ல அவன் அதான் சொல்றேனே, சரி, அப்ப பேசுனுக்கு போதே இதான் அவரு அவன் அடியும் போதே போனோம். இல்லடா, நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் அவனை வச்சுதான். இல்ல இல்ல, நீங்க சொல்லும் போதே போயிட்டாங்க. நவீன் இருக்கியா? இருக்கேண்ணா. என்னப்பா உங்க ஆள் மேல என்னப்பா வலைபேசியான்ட்டு எப்ப பார்த்தாலும் செண்டு முடிச்சு விட்டுனே இருக்காருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேசிட்டே இருந்தீங்க. ஸ்கே பத்தி இல்ல பேசினா இல்ல அவங்களுக்கு தூக்கம் வராது. இல்ல பர்டிகுலரா உங்களாலதான் பார்த்தீங்கன்னா அது வந்து டைவர்ஷன் நம்ம பக்கம் திருப்பி வருவாங்க இந்த மாதிரி இது அதெல்லாம். அன்பேர பெண்ட் எடுக்கணுமா, இதோ வந்துட்டேன். வலைபேச்சு வலைபேசி செருப்பு தான். இல்லடா. அவன் தான் இந்த இல்லடா, சொல்ல அவனை இன்னைக்கு செருப்பால் இன்னைக்கு அடிக்கணும்னா சொல்றான், நான் வரேன்னு சொல்லு. இன்னைக்கு அவனுக்கு பெரிய இன்ஃபுளுசர். புரியுதா? அவங்க இல்ல வச்சுதான் அந்த சின்ன அவன் சின்ன அப்பத்துல இருந்தே ப்ரோ, இது. அதாவது சர்வை ஆகிறதுலாம் அவனுக்கிட்ட கத்துக்கணும். எங்கெங்கயோ செருப்படி வாங்க வரீங்க, அவனுக்கு செருப்படி வாங்காத ஏரியா கிடையாது. என்ன கேட்டா டாப் ஆக்டர் கிட்ட மட்டும் தான் வாங்கல. அதுவும் என்னைக்கு வாங்க போறாங்கன்னு தெரியல. இல்ல ஸ்கே பர்டிகுலரா பத்தி பேசுனா மட்டும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியா பேசுறானுங்க. நான் ஒரு ஃபேஸ பாக்குறேன். என்ன எஸ்கே ட்ரால் பண்ணிட்டானா நவீன? கிரீன் எனக்கு பண்றது இல்லடா, தெரியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா இவரை ம், எஸ்ஏ வந்து அது ஒரு மாதிரி நெகட்டிவாவே பேசிருக்கானுங்க. அது ம், என்ன இதாச்சு? இப்ப யோகி பாபுன்னு வைங்க, யோகி பாபு வந்து ம். யோகி பாபுவா இருக்கணும், நயன்தாரா வரைக்கும் இவங்க எல்லாம் ஓப்பனாவே பார்த்தா நிறைய பேசியிருக்காங்க. ஆமா. வலைபேசி அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. ம். இவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ, இவனுங்க எஸ்கே அந்த டீமான் மேட்டரே இவனுங்க ஊதுனானுங்க, புரியுதா? இவனுங்க ஊதிதான் அது இன்னும் பெருசாச்சு. அது இன்னும் இது பண்ணானுங்க. ஆனா இதுல சூர்யா ஃபேன்ஸுக்கும் ஒரு பங்கு இருந்தது. இவனுக்கு சோசியல் மீடியால ஊதுனானுங்க. எல்லாம் இந்த சைடு ஏதாவது ஆளாளுக்கு ஒண்ணு ஊதி ஊதி அது இது பண்றதா. சில விஷயம் அப்படியே ஃபேன்ஸ் போயிடும் ப்ரோ இது. இல்லடா, ஃபேன் ஃபைட்ன்றது எப்பயுமே வேற.
ஓகேங்களா? ம். எப்பயுமே ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா அது ஒருத்தவங்க கரெக்ட். வந்து வளர்ந்து அதான் அதான் ப்ரோ. அவனுங்க ஊதுறது வேற. அவனுங்க ஊதிதான் இவனுக்கே தெரியும். புரியுதா? ஆனா வலைப்ப சின்னத்தம்மா சொல்லுவான். ஏதோ அவனுக்கு புரியுதா? முன்னாடியே தெரிஞ்ச மாரி பேசுவான். புரியுதா உங்களுக்கு? டீமான் இன்டர்வியூ அவனுங்க பாத்துருக்க டேய் மாட்டானுங்க. அந்த அந்த விஷயத்த சோசியல் விட்றா. மீடியா அந்த அந்த சென்சிட்டிவ் அது சொல்லுவார், நான் போக தெரியும் பேச தெரியும். மாட்டேன். இல்ல அதான் சொல்றேன். அத பத்தி அது வேண்டாம். பேசக்கூடாது. ஆனா இல்லடா, ஆ, வேற வேற சின்ன சின்ன விஷயங்கள் பிசினஸா இருக்கட்டும், அடுத்த வரக்கூடிய படமா இருக்கட்டும், ஓகேவா? ம், அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ வேற படம் ஏதோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போது போல. ம், அதுக்கு போக குடும்பத்தை ம். பர்டிகுலரா பிஸ்மி. வேற யாரும் இல்ல, ம். விபிஐ அதான். புரியல. விபி படமா அதுவா? என்ன பாஸ் கீழே இருக்காப்புல பாஸ் ப்ரோ? வெளியே இருக்கும். ஆனா எனக்கு நாளா ஒரு டவுட் என்னன்னா, எலெக்ஷன் நெருங்க ஏதாவது கோமாளித்தனம் பண்றேன்னு இவனுங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களோ பயமா இருக்குது. நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை ஊதி விட்டுக்குன்னு பார்ப்போம். பெரிய பெரிய யாருடா? பிரச்சனை அப்படியே அதான் இப்ப இவனுங்க டிஎம்கேருங்க பெரிய பெரிய பிரச்சனை கடந்து போயின்னு. இல்ல, அவன் ஸ்கெட்ச் அவனை தனியா போட்டு வச்சிருப்பானுங்க. நீ வேற அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா விட இல்ல மாட்டானுங்க. ப்ரோ, நான் ஏடிஎம்கே பீரியட்ல வந்துட்டு பார்த்தது, இங்க டிஎம்கே நடக்காதது என்னன்னா, சின்னதான் இப்ப இந்த பாலியல் தொல்லை, இந்த வழக்கு, ஏன் எவ்வளவோ கேஸ் எவ்வளவோ வந்துட்டு நியூஸ்ல போனாலும் அதை அப்படியே டைல்யூட் பண்ற மாதிரி அவனுங்க கரெக்டா மீடியா வச்சுனுக்குறானுங்க. புரியுதா உங்களுக்கு? காமனா இப்ப சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்துட்டு சொல்லலாம், ஏதாவது அதை எடுத்து பாக்குறது கூட அதுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ட்ரெண்டிங்கான எல்லா பேஜும் அவனுக்கிட்ட தான் இருக்குது. இல்ல, யூடியூப் முக்கியமான விஷயம் சேனல் சும்மா என்னன்னா, தான். இல்ல 8 வழி சாலை வந்தப்ப அதுக்கு நடந்த போராட்டம்லாம் டெய்லியும் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல அந்த டைம் வந்துட்டு தான் இருக்கு போனாட்டி அப்படின்னு சொல்லி. ஆனா அதே 6 வழி சாலையா பாத்தீங்கன்னா டிஎம்கே மினிஸ்ட்ரி அதை வந்து கொண்டு வரும்போது அது வந்து நியூஸ் சேனல்ல கூட காமிக்கல. புரியுதா? அங்க வந்து கடந்து போயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இதா இருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, டங்ஸ்டனே பார்த்தீங்கன்னா கூட அந்த வாரி அந்த மக்கள் போராடினது, அது மேலே கேஸ் போட்டது, அது எல்லாம் ஒரு பாராட்டு விழா வச்சு முடிச்சிட்டாங்கல்ல. அதாவது போராடினது மக்களே, பாராட்டு விழா முதல்வருக்கு. இன்னைக்கு எல்லாரும் தான் ஒட்டுமொத்த இருக்கிறவங்க எல்லாரும் தான் அந்த ஃபிளைட் இது கொண்டு போட்டிருந்தாங்க. டிஎல் ஃபுல்லா மோ அதெல்லாம் இருக்கு. ம். இல்ல இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். இன்னொன்னு இதெல்லாம் எப்பனாவது ரேரா நடக்கும். ஆக்சுவலா நான் இது ஆஃப்லைன்ல வந்து நாளைக்கு தலைமை இது கொடுத்தாருல்ல, அந்த இது கொடுக்குறது. ஆமா, நாளைக்கு தான் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்க போறாரு. லாஸ்ட் அது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு என்ன சொல்றது, ஒரு சில்லற வந்து பார்த்தீங்கன்னா தவறா பார்த்தீங்கன்னா இந்த பரிசளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பா சொல்லியிருக்குது. யார் இது? அது ஏடா நீ நான் பார்க்கலையடா? யார் அந்த விஎம்மா? விஎம்னா யாருன்னு தெரியல. அந்த வீணா போன முண்டமா? அதான் இந்த விஎம் தான். ஓகேவா? வீணா போன முண்டம் சொல்லுங்க. அதுதான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அதுக்கு ரிப்ளையா வருமா, இல்ல இவனை கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா கண்டுக்காம விட்டாருன்னா அது அது இன்னும் அசிங்கம் அவங்களுக்கு. ஓகேவா? குரூப்க்கு சர்காஸ்டிக்கா சொல்லுவாருன்னு தோணுது எனக்கு. தெரியலப்பா அது என்னன்னு சொல்லிட்டு அது ப்ரெடிக்டே பண்ண முடியல. தளபதி யாரு இதெல்லாம்? இல்ல அலெக்ஸ் நம்ம இல்லடா, நம்ம எப்படா இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது இது என்ன சொல்றது, நம்ம நினைக்கிறதுதான் இது வேற ஒண்ணுதான் நடக்கும். ஓகேவா? அது கரெக்ட். இல்ல இன்டைரக்டா ஏதாவது ஏதாவது தெரியலடா அது சுத்தமா நம்ம இல்லடா அது நம்ம இது சொல்லவே கூடாது. ஓகேவா? அதான் தெரியும். என்ன கேட்டா இல்ல ப்ரோ, அவரு சொல்லுவாருன்னு எனக்கு தோணல. ஆனா நாளைக்கு வர்றவங்க இருக்காங்கல்ல பேரண்ட்ஸ், அவங்களே செருப்பால் அடிப்பாங்கன்னு தோணுது. ஏதாவது புரியுதா? தெரியல நம்ம எதுவும் இது பண்ணி இன்டைரக்டா இல்ல மக்கள் மக்கள் வந்து கிடைச்ச ஒரு சின்ன சின்ன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், இந்த ஃபேஸ்புக் மாதிரி சில இது. ஏன்னா
ஃபேஸ்புக் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் தங்களோட சொந்தக்காரங்க உறவினர்களோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க, அந்த ஒரு லிங்க்ல இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் அவங்களோட கருத்தெல்லாம் போட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் அதான் நமக்கு இங்க கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். இல்லாத நிறைய பேரண்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்களோட ஒரு வெறுப்பு அதிருப்தியை வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் மேல இது பேசி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. வெறுப்புன்னா அந்த இதுக்கு அவன் பேசினதுக்கு அந்த ஆள் பேசுனதுக்கு. ஓ, சென்னையில ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் இது கீழே வந்துருச்சா? இது இப்போ என்ன சொல்லணும்டா பார்க்கவே இல்லையே, இப்பதான் பாக்குறேன். இல்ல இந்த அதான் இந்த போரூர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இதுல ஏதோ ஒண்ணு அந்த அலெக்ஸ் வார் ஏதோ ஒண்ணு அலெக்ஸ் சைட்ல ஏதோ ஒரு தூண் இதுதான் நீ கிளம்பி கடலூர் வந்து பயங்கர என்னது நான் இது கடலூர் வரணும். வாடா வந்துடுறா. சேஃபா இருக்கும். சேஃபா இருக்குது. இங்க பாரு, இங்க ஒரு வீடு சும்மா டேய் இல்ல ஒரு நிமிஷம் நான் நவீன கடலூர்ல ஏதாவது சம்பவம் நடந்ததா பாரு. இருந்தாலும் ரொம்ப பேசுன பாரு தெரியுமா? இல்லடா அதாவது கடலூர் தான் பொக்கிஷம். இல்லடா நம்ம கடலூர் மாதிரி ஒரு புனிதமான ஊர் இல்லடா இல்லைன்னு நம்ம வீடு ஒண்ணு 3வது தெருவுல வந்து மாடி ஃப்ரீயா தான் இருக்கு. நீ வாடகை கூட கொடுக்கணும். சும்மா வந்து ஓகேவா? மாடி மாடி கீழே வந்து கிரவுண்ட் டேய் ஃப்ளோருக்கு போயிட்ட டேய் பிறகுதான் டேய் அடா பாவி. என்னடா சரிடா இல்லடா தனியா இது பாக்குறடா இருடா. தனி வீடாவே பாக்குறடா இருடா. ப்ரோ சும்மா சொன்னோம் ப்ரோ. இல்ல சேட்டை படத்துல வந்துட்டு உடஞ்சு விடுவாங்க டிசம்பர் பாத்தியா? மட்டும் அங்க போயிட்டு வந்தாங்க. ஆனா இது ஒரு நல்ல கேள்வி. டிசம்பர் வெள்ளம் வரும். அதான் அலெக்ஸ் ப்ரோ வந்து எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கேன். அழுத்தி பேசாம நார்மலா பேசு. ஹண்டரா போயிட்டான் ஹண்டர் போய் இந்த பாஜக வந்து இது கிருத்தி எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. பிளட் டொனேட் யார் பண்ணிருக்கீங்க? பிளட் டொனேட் இந்த மாதிரி நான் அடிக்கடி பண்ணிருக்கேன். பாவி நான் எத்தனை வாட்டி. வேற நவீனா நீ பண்ணிருக்கியா? ஒன் டைம் பண்ணிருக்கேன். இல்ல நான் காலேஜ்ல நான் நிறைய வாட்டி பண்ணிருக்கேன்னு சொல்ல ஆசைதான். ஆனா ஒன் டைம் கூட பண்ணது இல்ல. இப்போ டவுட் என்னன்னா இல்ல ஓ பாசிட்டிவ் பிளட் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கும். புரியுதா ப்ரோ? நானும் ஓதான். புரியுதா? நானும் ஃபர்ஸ்ட் தான். அதான் நீ நானும் ஒரே ரத்தமா பாத்துக்க. நீ ஒரே ரத்தம்டா. அதான் அந்த மாதிரி இருக்குது. இல்ல மேட்டர் என்னன்னா இல்ல விக்னேஷ் சொல்லுவோம். சில பேர் நிறைய பேர் இப்ப இந்த பிளட் தேவைன்னு அந்த ஹெல்ப் லைன் மாதிரி எல்லாம் போடுவாங்கல்ல. புரியுதா? தேவைன்னு இது மாதிரி ஓ பாசிட்டிவ் வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அதிகமா இருக்கிறது ஓ பாசிட்டிவ். அது ஏன்னு கேட்க வந்தாதான். அப்படி கிடையாதுடா. ஓ பாசிட்டிவ் இருந்தா கூட பிளட் பேங்க் என்ன தடவை பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷா வர்றவங்களோட இது என்ன சொல்றது அந்த பிளட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்திருக்கும் பத்தியா ஸ்டாக்கு. ஆனா அது வந்து நல்ல பிளட்டா தான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர்றவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு இது பண்ணிட்டு புது பிளட் வந்து அவங்க வாங்கி வைக்கணும். அவங்களோட ரூல் படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். எமர்ஜென்சிக்காகவே இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதே டைம்ல வந்து ஒரு ப்ரிகாஷனா வந்து அவங்க வந்து பர்டிகுலர் யூனிட் வந்து அது 200 ml இது ஒன்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணி வச்சாகணும். அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சாகணும். ஏன்னா அப்போதான் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஷண்ட்டுக்கு வந்து இது பண்ண தேவைப்படும். ரூல்டா அது. சரியா? நீ கூட தான் ஓ பாசிட்டிவ். உனக்கு பிளட் கொடுக்க சொன்னா கொடுப்பியா? கொடுப்போம் ப்ரோ. கொடுப்பியா? சும்மா இந்த இதெல்லாம் சொல்லாது ப்ரோ. இல்ல இப்ப இல்ல தேவைன்னா கொடுக்கலாம். எனக்கிட்ட யாரும் அந்த மாதிரி இல்ல கேட்டது இல்லைன்றாங்க. அந்த மாதிரி இது பண்ணது இல்ல. ஒரு வாட்டி இல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் ரெகுலரா நான் நிறைய பேருக்கு வெளியில தான் கொடுத்துருப்பேன். ஒரு வாட்டி ஃபேமிலிக்குள்ளாரே தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு ஒரு வாட்டி அபார்ஷன் ஆகி என்னாச்சு அவங்களுக்கு வந்து இது ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி பிளட் தேவைப்பட்டுச்சு வச்சுட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இதில் இருந்தாங்க. நான் பையன் குட்டி பையன் இருக்காங்களா பையன் 2 பேர் மட்டும்தான். நைட்டு ஃபுல்லாக விளாட்ருக்கேன். நானும் தூங்குடான்னு தூங்கவே இல்லை. நான் நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் எனக்கும் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. நீங்கள் காலைல வந்து இதுக்கு கூப்பிடுறாங்க. அது என்னது பிளட்டு கூட கூப்பிடுறாங்க. ஒரே குரூப்னு சொல்லிட்டு
ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ் இருக்கு, எனக்கு மட்டும் ஓ பாசிட்டிவ் ஒட்டு மொத்தமா எல்லாருக்குமே. அதான் என்னோட குரூப்பும் அன்னி குரூப்பும் ஒன்றா இருந்துச்சு. சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இதான் இது எடுத்துனது கார் எடுத்துட்டு போகிறேன், பையனையும் கூட்டிட்டு போகிறேன். கூட்டிட்டு போய் அதான் மகாத்மா காந்தி தான் கடலூர்ல இருந்து மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அதான் போயிட்டு காரை பார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. போயிட்டு இது பிளட் இது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க. ஓகேவா, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, சரியா சாப்பிடல, இது பண்ணல. போயிட்டு இது பிபி செக் பண்ணுறாங்க, 160+ வருது. ரொம்ப இப்போ இருந்துச்சு. இப்போ அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எடுத்து காமிச்சேன், இல்லைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியர் தான், 3 மந்த்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க, இது பாருங்கன்னு சொல்லிட்டு இது டிஜி எல்லாம் காமிச்சேன், இதுக்கு எல்லாம் காமிச்சேன். பர்ஃபெக்ட்லி ஃபிட்டு தாங்க, நைட்டு ஃபுல்லாகவே தூங்கல, அதான் கண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. சரி ஓகே எடுக்கலாம்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட்லி ஃபிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ண மெடிக்கலி ஃபிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இல்லைங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால பார்த்தீங்கன்னா இதே ரைஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா அது இதாயிடுச்சு, அது வந்து 120, அது வந்து நார்மலுக்கு வந்துடுச்சு. பிளட் டெஸ்ட் வந்து நார்மல் வந்துடுச்சு. ஸோ அது வந்து ஒரு இது ஒன்று இருக்கு, ஹைலி பிளட் ப்ரெஷர் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. சில டேர்ம்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது டேட்டோ போட்டிருக்கீங்களா, இல்லை வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாண்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குதான்னு சொல்லிட்டு ஆல்கஹால் நிறைய முக்கியமான விஷயம் ஆல்கஹாலோ இல்லை பார்த்தீங்கன்னா இது டொபாக்கோ ஏதாவது கன்சியூம் பண்ணீங்களா. ஆல்கஹால் பண்ணா அதான் பிளட் கொடுக்குது. நான் பண்ணதே இல்லைடா ஆல்கஹால். ஆல்கஹால் பண்ணது இல்லை. ஓகே, அதான் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் தருவோம். ஆனா பிபி அதான் பிபி எங்க அதிகமா காலேஜ்ல இருக்கிறது எங்க யோசிச்சு காலேஜ்ல தான். இன்னொரு கேட்டாங்க குளிர் உதடுன்னு சொல்லுவாங்கல்ல, குளிர் ஆமா ஆமாமா அதெல்லாம். ஏன்னா இப்ப இதான் சொல்றேன்னு சனியம் பூச்சவனுங்க அதான் இல்ல விக்னேஷ் சொல்றேன், நிறைய டைம் தோணும் கவர்மெண்ட்டை ஒழிக்கிறேன்னு தான் இது பண்றதுதான் எனக்கு பான்பராக் புகை எனக்கு இல்லையே தான் இது பூலிப்பு இல்லடா இதெல்லாம் வந்து பார்த்தா பிளட்டோட அசால்ட்டா வாங்கிட்டு போறானுங்க. ஹீமோக்ளோபினா பிஹெச்சா தெரியல, சம்திங் அது எனக்கு பெருசா இதுவா தெரியல. இவர் பாஸ் ப்ரோ கேட்டா தெரியும். ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கம்மியா தான் நிறைய பேருக்கு இதுவா இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப அதிகமா இருக்கு 17. அதுக்காக அவங்க கேட்பாங்க பிளட் முதல்ல இதுவா இருக்கா, அது ரொம்ப அதிகமா இருக்கு, பிளட் முதல்ல கிளீனா இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனா இல்ல ப்ரோ, இல்ல பிளட் கொடுத்த பிறகு அந்த ஃபீல் அந்த மயக்கம் எதுவுமே இல்லையா? அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு எப்படின்னா எனக்கு வந்து அங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒண்ணு இல்ல பிஸ்கட் பாக்கெட் ஒண்ணு கொடுத்தாங்க. ஓகேவா, ஜூஸ் கொடுப்பானுங்க, பிஸ்கட் அங்க இல்லடா ஜூஸ் கொடுத்தாங்க. ஓகேவா, ஜூஸ் குடிச்சு பிஸ்கெட்டை வாங்கிட்டு நான் வெளியில வரேன், கடைசியா பையன் வாங்கிட்டான், கையில வாங்கிட்டு அதான் இல்ல இல்ல அவரு இல்ல விக்னேஸ்வரர் சார் ஏன்னா ரத்தத்தை குத்துருங்க அதான் இதையும் பிடிக்கும் போயிடுறானு சரின்னு சொல்லிட்டு வெளியே போய்தான் இல்ல வெளியே போய் குச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வெளில போவார். நேரா வந்து அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நேரா வந்து காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு தூங்கினதுக்கு அப்புறம் தான். காலேஜ்னால இருந்ததில்ல, கடல மிட்டாய் கொடுத்தானுங்க, ஜூஸ், டேட்ஸ். இல்ல ஒரு டைம் காலேஜ்ல பிளட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்தாங்க. அந்த டைம் ஃப்ரீ பீரியடு அந்த மாதிரி கட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க கேன்டீன் போயிட்டோம், சாப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சுத்திட்டு வந்துட்டோம். கடைசியில பார்த்தா எங்களை தவிர ஒரு சில பேர்லாம் பிளட் எல்லாம் கொடுத்துட்டானுங்க. அப்பயும் கம்மி தான், புரியுதா விக்னேஷ், ஒரு பாதி பேர் வெளியே சுத்தி இருந்தோம் பிளட் கொடுக்காம. அதாவது கொடுக்க வேணான்னு இல்ல, அதுக்கப்புறம் ஃப்ரீ பீரியட் கிடைக்காது. அந்த டைம் ஓடிலாம் கொடுப்பானுங்கண்ணா. ஆமா ப்ரோ, ஆமா பிளட் கொடுக்கும்போது அந்த 2 பிளட் இதெல்லாம் கட் ஆயிடும். என்எஸ்எஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஓடி நிறைய பேர் இல்ல ப்ரோ, இல்ல அந்த அதாவது ரொம்ப நேரம் லைன்ல நிக்கணும், இது பண்ணணும் கூட, அதான் அந்த கிளாஸ் இந்த பேட்ச் படி போனோம். இன்னொன்னு பிளட் கொடுக்க லேட்டாகும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டானுங்க. ஆளாளுக்கு ஒரு டோக்கன் இது மாதிரி கொடுத்தானுங்க. நாங்க டோக்கன் வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம். என்ன ஒண்ணு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஐயோ மயக்கம் வருமோன்னா அதுவே மயக்கம் தெரியும். எனக்கெல்லாம் வந்துருச்சு. நவீன் யாருன்னா டோக்கன் இல்ல, நவீன் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போவோம். அக்கா எத்தனை லிட்டர்னா எடுத்துக்கா. நவீன நைட்டு ஃபுல்லா தூங்காத, காலையில சாப்பிடாம நேரா வந்து ரத்தம் கொடுத்துட்டு
மறுபடியும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு முடிஞ்சிடலாம். முடிச்சு சோழி முடிஞ்சு கேரா இருந்துச்சு. அப்புறம் அவங்க கொடுத்த இதை ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே நார்மல் ஆயிடுச்சு. ஹலோ ஆமா ஆமா. கேக்குதுல்ல? கேக்குதா? கேக்குது ப்ரோ. கொடுத்துருக்கேன்டா. ரொம்ப பக் ஆகி தோணுது வேற. இல்ல அவருக்குதான் அலெக்ஸ் டிஎம் பண்ணா. சரி டிஎம் பண்ணா. இது வேற அக்கௌண்டானா? புதுசா ஒரு அக்கௌண்ட்ல வந்துட்டு இல்ல அது வந்து இது இருக்கு தனியா, அதுக்கு ஒரு பக் ஒன்று இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து நிறைய ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தனியா ஒரு நிமிஷம். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அச்சரா நீ எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சத்தியமா சொல்றேன். இல்லடா இதுக்காக போயிட்டு அதான் ஒரு வாட்டி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பிளட் வேணும்னு சொல்லிட்டு இதான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதான் கொடுத்துட்டு இல்ல ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்துக்கு பயந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. நாய் கட்சி கூட இருக்கலாம். அதுதான் நாய் கட்சி. சரி நாய் எல்லாம் கடிக்கல. இல்ல நாய் தான் கட்சி இருக்கு. எங்க கட்சின்னு தெரியும் எனக்கு. ஆனா இல்ல ப்ரோ, பெருமைக்கு சொல்ல, ஏன்னா சொல்லவும் கூடாது. ஏன்னா திரும்ப போய் ஏதாவது நம்ம சனியை நம்ம வாங்கிற மாதிரி இல்ல. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா இல்ல ஹாஸ்பிட்டல் போய் நம்ம படுத்தாலும் படுத்துருவோம். என்னன்னா அதிகமா ஹாஸ்பிட்டல் போனது இல்ல. லாஸ்டா தான் ஒரு டைம் கேட்டேன். லாஸ்டா இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்க நிறைய பேர் கிட்ட கேட்கும்போது வேற எல்லாம் டக்குன்னு இதுதான் சொன்னாங்க. எனக்கு தெரியல. இதான் ஏதோ நடுவுல ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஒண்ணு, ஓகேவா, ஸ்கூல் படிக்கும் போது தான் ப்ரோ. சத்தியமா காலேஜ் படிக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் போகல. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அது எங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அதுதான் அதிகமா ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். ஏன்னா அது நர்ஸா ஒர்க் பண்ணுச்சு. நீங்க டிஎம் எல்லாம் போகும் வேற ஏதோ இதுன்னு நினைச்சிட்டேன். இல்ல அது வேறதான். அது இங்க சொல்ல முடியாது. தாராள பிரபுல வர மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பீங்களோ? சீச்சி அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல சாருக்கு வயசாகுதுன்னு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல அந்த படம் வரும்போது படம் பேரு விக்கி டோனர்னு வந்துச்சு, ஓகேவா. அது ஃபர்ஸ்ட் ஹிந்தில வரும்போது. ஆமா ஹிந்தில அப்பதான் ஃபைனல் இயர் படிச்சேன். அப்போ வந்து இதுல தான் அது பேர் என்னது, பிளட் கொடுக்க போனா அப்போ வந்து விக்னேஷ் டோனர் தான் எழுதுவாங்க. டோனர் நேம் என்னப்பா? விக்னேஷ். ஆனா ரத்தம் கொடுக்கும்போது பெருமையா இருந்ததா? எல்லாருக்கும் பெருமையா இருக்கு. பெருமன் கிடையாதுடா மத்தவங்களுக்கு. ஏதோ ஒரு விதத்துல யூஸ் ஆகுறோம்ல. அதான் சுற்றின்னு இல்ல ரத்தம் குத்துற வெளியே வரும். இல்ல வெளியே ஒரு சுற்றி நின்று ஊரு அப்படின்னு கிடையாது. சரி அப்படின்னு கிடையாது. நான் குடுக்குற காலத்துல எல்லாம் இந்த பாட்டே கிடையாது. அது என்ன சொல்றேன், அந்த டைம்ல ஐயா துறதா இல்ல என்ன கேட்டா அந்த பாட்டை அதிகமா யூஸ் பண்ணதே நீங்க தான். ஞாபகத்தை இல்ல, நான் தளபதிக்காக தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் அந்த காலத்துல அதிகமா கேட்ட சாங்க ஐயா துற சாங் தான். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா அந்த படத்துல ஜெயிலுக்கு போயிட்டு அதுல புக் எழுதி நிப்பான். ஜெயிலுக்குள்ள உட்காந்து ஏதோ புக் பசமா புக் எழுதி நிப்பான். ஒரு இது தலைவர்கள் எல்லாருமே எழுதிக்கங்களா? அது கரெக்ட். அது எதுக்கு சரத்குமார் பண்றாருன்னு கேக்குறேன். அந்த கதைப்படி அது கேரக்டரை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுடா. செம்மையா எனக்கு தெரிஞ்சு ஹரி எடுத்த படத்துலயே அது ரொம்ப நல்ல படம்னா அதுதான். அது உனக்கு வந்து ஒரு எமோஷன் இல்லடா. அது வந்து உனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில சாக்ரிபிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ரொம்ப எமோஷனுக்கு கொண்டு போயிடும். அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உனக்கு ஐயா கேரக்டரும் பாத்தீங்கன்னா அதான் உனக்கு வந்து பேலன்ஸ்வா இது பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கு அந்த பையன் பேர் ஏதோ ஒண்ணு வருமே, சின்ராஸ் கிடையாது, செல்லதுரை கேரக்டரும் பாத்தீங்கன்னா இது பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும் அலெக்ஸ். ஹரியோட ரைட்டிங் எந்த அளவுக்கு தெரியுமா இதா இருந்துச்சு. சாமி ஸ்கொயர் எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை போட அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஆனா இந்த படத்துல இது இந்த ஐயா அது சொல்ற பாத்தீங்க. இந்த ஐயா படத்துல வந்து பாத்தீங்க இவருக்கு 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா அந்த யாரு அந்த நெப்போலியன் கேரக்டருக்கும் இவருக்கும் பேர் என்னது சின்ன சரத், அதான் பெரிய சரத் மாதிரி
இல்ல பெரிய சரத்குமாருக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வந்துரும். ஓகேவா? ஏதோ ஒரு கட்டத்துல வந்து விரக்தியில வந்து நெப்போலியன் என்ன சொல்லுவாரு, நீங்க வாங்கி கொடுத்த கார் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னா, நெப்போலியனோட அந்த கல்யாணத்துக்கு வந்து இவரு ஐயா வாங்கி கொடுத்துருப்பாங்க ஐயா, ஐயாவோட கேரக்டர் அத வாங்கி கொடுத்துருப்பாருங்க ஐயா. ஸோ அந்த கார வந்து ரிட்டர்ன் குடுக்கறதுக்காக வந்து குடுத்துட்டு இது குடுத்துட்டு போவாங்க. அந்த சாவிய வந்து இவரு என்ன சொல்றது, செல்லதுரை கேரக்டர் அதாவது சின்ன விஜய் சாரி சின்ன சரத்குமார் வந்து அ ஐ கார ஏன் ரிட்டர்ன் குடுத்தீங்க? குடுக்க சொன்னாரு. அப்பா வந்து குடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு, அப்ப வந்து ரிட்டர்ன் குடுக்க வருவாரு. அப்போ வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு வரும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷன் ஆயி பார்த்தீங்கன்னா, இவர என்ன சொல்றது, சின்ன சரத்குமார வந்து இவரு அறைஞ்சிருவாரு. யாரு பேர் என்னது? நெப்போலியன் அறைஞ்சிருவாரு. ஸோ அறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க அம்மா லட்சுமி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோவப்பட்டு வந்து அவங்க திட்டுவாங்க. என் பையன் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மாமனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எந்த உரிமையில அவன் மேல கைய வச்சீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவமா போவாங்க. அப்ப இறங்கி போகும்போது ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்பாங்க. ஏன்பா அவர் அடிக்கிறாரு? நீ திருப்பி அடிக்க மாட்ட, இது பண்ண மாட்ட. நீ தடுத்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு. இல்லம்மா நான் தடுத்தேன்னா வந்து அவர் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு கைய பிடிச்சேன், கைய ஓங்கணும்னு சொல்லிட்டு அவரு தப்பா நினைச்சுக்க போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அத வந்து ஒரு எமோஷனா கடத்திருப்பாங்க நீங்க. கதையாவே உனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு இதுவா இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு துரோகியா மாறுறாரு. துரோகம் பண்ணவங்ககிட்டயும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைதான்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இதுவா இருப்பார் பாத்தியா? அதெல்லாம் சூப்பரா இதுவா எழுதியிருப்பாங்க. அந்த அந்த ஒரு இதுவா இருக்கட்டும். இன்னொன்னு இந்த இந்த படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த பேர் என்னது? அருண் விஜய் ஒரு படம் ஒண்ணு நடிச்சிருந்தானே. என்ன படம் அது? ஆ யானை. யானை. ஆ யானையா? ஆ யானை படத்துல வந்து பார்த்தனீங்க, ஆ வில்லனோட குடோனுக்கோ எதுக்கோ பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? அந்த எறா மில்லுக்கும் எதுக்கோ எறா எறா உற்பத்தி கூட ஒண்ணு இருக்கும், அதை தூக்கி இல்ல விட்டுருவாங்க. மில்லு. நெல்லு காய வச்சிருப்பாங்க. ஓகேவா? ரைஸ் மில்ல. ஓகேவா? ஆமா. அப்போ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செருப்பை போய் கட்டிட்டு ஓடுவாங்க. செருப்ப கழட்டிட்டு அந்த நெல்லு மேல வந்து ஓடுவாப்புல. ஓகேவா? அந்த ஒரு இது சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, இதுவா பண்ணியிருப்பாங்க. ப்ரோ சும்மா நான் அது கூட இல்லாம சாமி ஸ்கோர் எடுத்துட்டு ஹரி சப்பா நினைச்சிட்டேன். அவுடேட்டடு அவன் கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா ம், யானை நல்லா இருந்தது, நல்லா தான் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப இந்த அது ஒரு படம் வந்துச்சு, பேர் ம். என்னதுடா நவீன் தான், இந்த விஷால வச்சு ரத்தனம். மறக்கவே ரத்தனம். மாட்டேன், நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அவனை. அதாவது இங்க இல்ல ரத்தன உனக்கு இங்க குழந்தை இருக்க பிறந்தா என் பேரை வைக்க. இங்க இருக்க ஒரு டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? இந்த யானை படமே பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பீப்புளா பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸா பார்த்து அந்த படத்த வந்து இது பண்ணிட்டாங்க. என்ன சொல்றது? அந்த படம் பார்த்து நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா? ரிவ்யூவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, சில பேரு செட் ஆகல. அந்த கிளைமாக்ஸ்ல எப்படி வில்லன் திருந்துறான் அது இதுன்னு சொல்லிட்டு அத காமிச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது? அது வந்து கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அதே டைம்ல வந்து அந்த வில்லனுக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பொறந்திருக்கும். ஓகேவா? அந்த பொண்ணு பொறந்ததுனாலயோ, எதனாலயோ பார்த்தீங்கன்னா, இவரு வந்து அது வேணான்னு சொல்லிட்டு கொலை பண்றோம் கொ கொலை பண்ணாம விட்டுட்டு போற மாரி அத காமிச்சிருப்பாங்க. அது படமா பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன வந்து நான் என்ன சொல்றது? பெருசா காமிச்சுக்கணும். தன்னை வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் புத்திசாலி, நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி வராது. அது இதுன்னு டேமேஜ் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா. இது மட்டும் ப்ரோ கிடையாது. அதே மாதிரி பொதுவாவே வேங்கை படத்துலயும் நெல்லுல நடந்துட்டு இருப்பாரு அவங்க அப்பா சண்டை போட்டு வந்து கோவத்துல. வேங்க எனக்கு இங்க பிடிக்கும் ப்ரோ உண்மையிலே. இல்ல சில பேர், இல்ல ஆனா ஒரு வேங்கை நிமிஷம், ஹரி ஹரி படத்துல யாருமே வேங்கை பேச மாட்டானுங்க, நல்லா தான் இருக்கும் அந்த படம். இல்ல வேங்கையில அந்த எந்த சீன் சொல்றீங்க? ப்ரோ அவன் பையன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனை கொல்லணும்ட்டு ராஜ்கிரண் வந்து அந்த ஆமாமா, நெல்லுல நெல்லுல ஆ, நெல்லுல ஆ. வெறுங்கல்ல தான், ஆமா வெறுங்கல்ல தான் செருப்பு. நடக்கும். ஆ, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, ஒரு டைலாக் பெஸ்டா தான், ஒரு மெரி மெரி பேரு தான் ராஜ்கிரண் தான். அவன் தர்றது அவன் தலை இந்த மண்ணுல விழணும்னு பிரகாஷ் ராஜ் தான் ஆளு விட்டு விட்டுருப்பான் தனுஷ். நல்லாதான் இருக்கும் படம். இல்ல வேங்கை நல்லா தான் இருக்கும். அதுல என்ன ஒண்ணுன்னு இந்த அந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர் தான் சும்மா கையை கட்டி அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா நிப்பாரு இது பண்ணுவாரு. வீரபாண்டி தான் ம். எல்லாமே இதுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போய் மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டு வருவான் பாத்தியா? எனக்கு எம்எல்ஏ மினிஸ்டர் இல்ல போஸ்ட். இல்ல ப்ரோ, அதுக்கு ஒண்ணு சொல்லுவானே, அந்த அந்த ஊர்ல இவன் தான் இந்த ஆள் சப்போர்ட்ல தான் இவன் ஜெயிச்சிருப்பான். அதான் இவன் எலெக்ஷன்ல 50,000 அதான். ஓட்டு 50,000 ஓட்டு அதனாலதான். அதான் இந்த ஆள் இல்லாம ஜெயிக்கணும் அவனுக்கு, அதான் மேட்ரு. அதான் ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் சொல்லுவானே, உங்க அப்பா தலையை தூக்குறேன். அதான் படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் வரும். ஒண்ணு நீ தூக்கணும், அதான் இல்ல நான் தூக்குறேன்னு தனுஷ் போய் சவாலை விட்டு கடைசியில அவன் தூக்கிடுவான். இப்ப கடைசியா என்ன படம் வந்துச்சு? ஹரி படம். ம். ரத்தனம் தான் bro. ரத்தனம் தானா? ஐயோ. இல்ல இவ்வளவு நல்ல நல்ல படம்லாம் எடுத்துக்கான் ஹரி. திடீர்னு அது நவீன ஏன் ரத்தனம்லாம் எடுக்கணும்னு தோணுச்சு? அதுல
அந்த படத்தை ஏன் பார்த்தேன்னு இருக்கு. ப்ரோ சிங்கம் திரிக்கு ரத்னம் பரவாயில்ல. இல்ல அப்படி வரக்கூடாது சிங்கம் 3 பரவாயில்ல. இல்ல நான் கூட எல்லாத்துக்கும் கொட்டிட்டேன். இல்ல சிங்கம் 3 எடுத்த காரணம் என்ன தெரியுங்களா? அது கதையாவே பாத்தீங்கன்னா அது வந்து இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. நான் ஒரு சொன்னா சப்ப கட்டுற மாதிரி என்னன்னா அது கதையாவே வைசாக்கள் சொல்லுங்க அப்புறம் கட்டுறேன். இல்ல அது கதையாவே பாத்தீங்கன்னா வைசாக்கள் நடக்கிற கதை. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு மித்து ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா சூர்யா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அடாப்டர் சன் ஆந்திரால வந்து ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இல்ல அந்த டைம்ல வந்து அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிதான் பிஆர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து அந்த இதே சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அது வந்து ஒரு மகேஷ் பாபு இல்ல ஜூனியர் என்டிஆரோ பண்ணியிருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அது வேற மாதிரி ஓடி இருந்திருக்கும். ஓகேங்களா? இவரை வந்து அது ஏத்துக்கல அந்த ஊர்ல. ரெண்டாவது விஷயம் வந்து அது நம்ம ஊருக்கும் இல்லாத படமா போய் அது ஆந்திராவுக்கும் இல்லாத படமா போய் அது வந்து ஒரு மாதிரி இதுவா நின்று போச்சு. அதனாலதான் அது வந்து ரொம்ப அப்படியே உங்களுக்கு தெலுங்கு வாடம் அப்படியே பயங்கரமா அடிக்கும் பாருங்க. அதுல ஸ்ருதிஹாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஏன் தான் அந்த படத்துல ப்ரோ அதுல இல்ல வில்லனுங்களே ரொம்ப தெலுங்கா இருக்கும். படத்தோட மேக்கிங்கும் தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும். அதுதான் தமிழ் வாடையே அடிக்காது. ரிமூவ் பண்ணி விட படம் பேசக்கூடாது. இல்ல பேசக்கூடாது. அதாவது மத்த ஆக்டர் இதெல்லாம் ட்ரால் பண்ணாது. இப்ப வரைக்கும் இங்க ட்ராலுக்கு எதுவுமே கிடையாதுங்க. படத்தை படமா பேசுறவங்க அதான் இப்ப இல்ல இப்ப சிங்கம் 3 மொக்கன்னா அது மொக்க படம். படத்தை தான் மொக்கன்னு தான். இப்ப அதான் அதே மேட்டர் தான். ஆனா சிங்கம் 2 வரைக்கும் நல்லா இருக்கும். சிங்கம் 3 வந்துட்டு நவீன் வேணா பாப்பான். இல்லடா சிங்கம் 1 விட எனக்கு சிங்கம் 2 ரொம்ப இதா இருக்கும்டா. ஒன்ன விட 2 நல்லா இருக்குன்னு நான் அன்சிகானால சொன்னேன் நிறைய டைம். ஆனா எனக்கு அந்த டைம் கிரஷ் ஆயினு. ஆனா இதெல்லாம் பார்த்தா 2 விறுவிறுப்பா போகும் ப்ரோ. வில்லனுங்களும் இருப்பானுங்க. 2-3 வில்லனுங்க பரபரப்பா. எனக்கு அதுல பர்டிகுலரா பிடிச்சதே பார்த்தனா அந்த இந்த கேரக்டர் தான்டா. பேர் என்னது அந்த தூத்துக்குடி அந்த இவனுங்க பேர் என்னது அந்த ரகுமான் பாய் கேரக்டர். ஓகேவா? இவனுங்க வந்து ஒரு இது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு எப்படி சொல்றது, 2 பேரும் மிக பிரச்சனை மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அது நிறைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி இது பண்ணி எடுத்திருப்பாங்க. அது அதெல்லாம் நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸசிவா தான் பண்ணிருப்பாருன்னு வைங்க. கொஞ்சம் அதை நல்லாவே பண்ணி இருந்துக்கலாம். ஆனா படமா அது வந்து நல்லா என்ன தூங்குறியா என்ன? யாரு? இல்ல இப்ப நான் பேசுறது கேட்டுட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா ஹரி இதெல்லாம் திரும்ப சர்வே ஆவான்னு தோணும் போது ரத்தனம் பார்த்தா இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு. முடிஞ்சிச்சுடா அவரோட இதெல்லாம். ஏஆர் முருகதாஸே பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க சொல்லுவீங்க. இல்ல நவீன் என்ன தெரியுமா அவன் மதராசிக்கு அப்புறம் எங்க வேணா போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இல்ல இப்போதைக்கு நீ உனக்கு வந்துட்டு ஒரு யமகண்ட மாதிரி தான் தப்பிக்கலாம். இல்ல அலெக்ஸ் எனக்கு ஒரே ஒரு டவுட். இந்த பழைய டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட் கொடுத்த டைரக்டர் இப்ப ரீசெண்டா ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட் கொடுத்த டைரக்டர் ரீசெண்டா ஹிட் கொடுத்திருக்காருன்னா அதான் ஹரி சொல்லலாம். ஆனா ஹரி அடிக்கடி கொடுக்குறோம் தான். நடுவுல வந்துட்டு ஃபிளாப் கொடுத்துருக்கான். அப்ப வேற சங்கர் சொன்னா அடிப்பீங்க. நாங்க 2.0 ஏன் ஆவரேஜ் ஆக்க கூடாது? சரி விடு, மனசு வரல. காமெடிக்கு சொல்றல. சரி ஒரு நிமிஷம். இல்ல அவுட் டேட்டட் ஆன பிறகு ஹிட் கொடுக்கறதா? அதாவது இல்லடா இன்னைக்கு இருக்கிற இதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா நீ வந்து ஒரு கதைன்னா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தாதான் உனக்கு வந்து அது நல்ல படம்னு ஒத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்ப கூட பார்த்தீங்கன்னா டிராகன் ஊரே கட்டையில அடிக்க காத்துட்டு இருந்துச்சு. அவன் அந்த படத்துக்கு எவ்வளவு எஃபர்ட் தெரியுமா? பிரதீப் விட்டுரு, அந்த டைரக்டர் எவ்வளவு எஃபர்ட் தெரியுமா அந்த படத்துக்கு அவன் போட்டிருப்பான். அவன் நினைச்சிருந்தா பாத்தீங்கன்னா இல்ல கிளைமேக்ஸ் ஒரே நிமிஷங்க அந்த படத்தை அவன் நினைச்சிருந்தா கிளைமேக்ஸ்ல அவனுக்கு ஒரு ஹீரோயிசம் வச்சு விட்டு அதை இது பண்ணி எடுத்துருக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
அந்த இவன் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த காலேஜுக்குள்ளார மறுபடியும் போய் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறான். இவனை ஃபர்ஸ்ட் அதே கெத்தா தவுளுத்தா காமிச்சு அதே காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு ரொம்ப இவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான். அதாவது வாழ்க்கையோட இன்னொரு ஃபேஸை காமிப்பாங்க பத்தியா, லைஃபோட இன்னொரு இது. So அதெல்லாம் எந்த எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் இல்லாம பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஹீரோக்கான கதையா இல்லாத என்ன சொல்றது, ஒரு இதான் கதை இதான் படம் ஓகேவா. அது அது அதை எடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இந்த வருஷத்தோட லிஸ்ட்ல வந்து டிராகன் இருக்கு. ஸோ அதுதான் இவங்க ஜனங்க இல்ல இப்ப எதிர்பார்க்க இல்ல இல்ல டிராகன் ஆச்சரியமா இருந்தது ப்ரோ. அதுதான் இப்ப ஜனங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்ப மாமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல 60 எவ்வளவு பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க, 60 கோடி எவ்வளவு பண்ணியிருக்குதா சொல்றாங்க. ஓகே எக்ஸாக்டா எனக்கு தெரியல. இப்போ விஷயம் என்னன்னா இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான படமா அது வந்து வருமானா அது வராது. கலெக்ஷன்ல மட்டும்தான் டூரிஸ்ட் வந்திருக்கு. ஃபேமிலியே வரும், டூரிஸ்ட் ஃபேமிலி வரும். டூரிஸ்ட் ஃபேமிலி வரும் ஓகேவா. டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எந்த போர்ஷனும் எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வேஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசுற ஒரு ஒரு டயலாகும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இது பண்ற மாதிரி அதை பிளேஸ் பண்ற இடமா இருக்கட்டும். அதுல ஒரு கேரக்டர் அந்த டைரக்டர் காமிப்பாங்க பார்த்தியா, டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் ஒருத்தன் காமிப்பாங்க. அந்த குடிச்சிட்டு ஆமா ரோட்ல வந்து கிடப்பான் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கான அந்த எமோஷன் கூட பாத்தீங்கன்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல வாந்தி எடுத்து வச்சிருப்பான். அப்போ வந்து நமக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஏடா உனக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீ இந்த மாதிரி இடம் பண்ணுவேன், எனக்கே கோவம் வரல இப்போ வீட்டு வாசல்ல வாந்தி எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு இது ஒன்று நடக்கும்போது நம்ம மனசை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க பத்தியா, அந்த டைரக்டர் ரைட்டிங் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுது பத்தியா. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்னீஷியா மாதிரி பாத்தீங்கன்னா பழசெல்லாம் மறந்துட்டு வந்து கடைசியா அது வந்து எந்த அளவுக்கு கொடுமையானது எந்த அளவுக்கு வலியானதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை காமிச்சு அவன் மேல ஒரு சிம்பத்தி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் ஒரு இது ஒன்று பிளே ஒன்று பண்ணியிருப்பாங்க ஓகேவா. உனக்கு படத்துல பெருசா ஆக்ஷனு சண்டை கிண்டை எதுவுமே இருக்காது. நான் இப்பயே சொல்றேன், டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்துலாம் வந்துருந்துச்சு. நீங்க இன்னைக்கு இங்க கொண்டாடினாங்க பத்தியா, நீ கொண்டாடலாம் இல்ல இப்போ நல்லா இருக்குன்னு பேசுனாங்க ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ரேஞ்சுக்கு இது பண்ணிருப்பாங்க. இதே மலையாளத்தெல்லாம் வந்திருப்பா, இதே பார்க்கிங் மலையாளத்துல வந்திருந்தா வேற லெவல்ல பண்ணிருப்பானுங்க. இதை நான் ட்வீட்டே போட்டேன் ப்ரோ. நிறைய பேர் சப்போர்ட் கூட பண்ணானுங்க. ஸோ ஆனா உண்மைதான் இல்ல, அதாவது ஏன் போட்டேன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி குறை சொல்லியிருந்தானுங்க. ஏன்னா உனக்கு வேற என்ன தானே எடுக்கணும். ஸோ அதுதான் இப்போ டிராகன் ஆகட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு 100% இங்கே வந்து ஒரு இது கொடுத்தாதான் என்ன சொல்ற உனக்கு உழைப்பு போட்டாதான் வந்து இங்கே 60% கணக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்குது உனக்கு, ஒரு அங்கீகாரமே கிடைக்குது இல்லையா. ஸோ இது வந்து இப்படிதான் மாறி போச்சு. படமே பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதா உடனே பார்க்கணுமா, ஒரு பைரசி எடுக்கிறாங்களா, டவுன்லோட் பண்றாங்களா, பாக்குறாங்களா, எனக்கு இந்த சீன் பிடிக்கலையா, ஃபைட்டு பிடிக்கலையா, சாங் பிடிக்கலையா, எல்லாத்தையும் ஓட்டி விட்டு பாரு. 3 மணி நேரம் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி சாரி 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.5 மணி நேரத்துல தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டு அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கு. ப்ரோ இந்த மங்குஸ் மண்டையா இருப்பான அவன் பேர் என்னது, இது சித்ரா பாஸ்கர். லட்சுமணன் அதான் பாஸ்கர் வச்சிருப்பான அந்த ஆளு கூட தான் அந்த சேனல் யூடியூப் சேனல் வச்சிருக்கானே ஏதோ டூரிங் டாக்கிஸ் ஆமா. நினைக்கிறேன். அந்த ஆளு கூட கிரிகாலட்சுமி. பேசியிருப்பான் நடுவுல இந்த இதுல அந்த மாதிரி. இப்பெல்லாம் வந்துட்டு தியேட்டர்ல போனா வந்துட்டு டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஷோல இன்டர்வல் முடியறதுக்குள்ள ரிவ்யூ வந்துருது. ஒரு படம் தான், ஒரு படத்தை வந்துட்டு அதான் பாக்குற உடனே டைப் பண்ணி ரிவ்யூ போட்டுறானுங்க. ஏன் சில படம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ள ரிவ்யூ போட்டுறானுங்கன்ற மாதிரியே தான். இல்லடா அதுக்கு நம்மள பழக்கி வச்சுட்டாங்க புரியுதா. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் இன்னைக்கு நிறைய மாறிட்டோம்னு வையேன். இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு படமே ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜா போகுது, கொஞ்சம் ஆவரேஜ்ன்றத தாண்டி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல தான் கதையாவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. நான் இவ்வளவு நேரம் உட்காந்தேன்ல என்ன ஒண்ணுமே அந்த படம் கனெக்ட் பண்ணல, அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிடுறாங்க. இன்னைக்கு இல்ல வந்து ப்ரோ யாருக்குமே என்னைக்குமே இப்ப இல்ல ப்ரோ இல்ல ஹாலிவுட் படத்துல இருந்தா அலெக்ஸ் ஒரு படம் ஒரு ஒரு நார்மல் நிமிஷம் இல்லடா ஒரு நிமிஷம் ஒரு இல்ல இல்ல இந்த சொல்லு காத்து இது அதிகபட்சம் மழை பெய்ற மாதிரி இருந்தாதான் இங்க இது பண்ண மீட் பண்ணி இது பண்ண இடி கூட அடிக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ரெண்டு இனிமே நீங்க படம் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா எடுப்பானுங்க. இன்டர்வல் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு படம் இருக்கும். ஏன் இப்ப ராயன் எடுத்து பார்ப்போமே இன்டர்வலுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே எடுத்திருப்பான். அந்த இன்டர்வல் ஒரே ஒரு சீனுக்காக தான் வந்துட்டு அதாவது கதையை இவனுக்கு ரைட் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் ரைட் பண்றானுங்க. இது இந்தியன் சினிமால மட்டும் தான் இப்படி நடக்கும் புரியுதா, ஹாலிவுட்ல அப்படி இருக்காது. அவங்க தான் மிஞ்சி போனா ஒன்னா இல்ல அதான் ஹாலிவுட்ல தான் ப்ரோ ஒன்று ஒரு டைம் லேப் மாதிரி இருக்கும். 1 ஹவர்ல இந்த ஒரு ஹைப் இருக்கணும், ஒரு ஹை லெவல்ல இருக்கணும்.
1.5 மணி நேரத்துல ஒரு ஹைப் லெவல் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல எப்படின்னா இன்டர்வலுக்காக தான் படமே எடுப்பானுங்க. அதனால அந்த இன்டர்வல் வந்துட்டு எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இன்டர்வல் நாளெல்லாம் உடனே பாப்கார்ன் சாப்பிட்றதுக்குள்ளே இவனுங்க முடிச்சிருவானுங்க, புரியுதா? வெளியே வந்து போன் எல்லாம் தட்டியதான் மச்சான் படம் நல்லா இல்லடா மயிர் மாதிரி இருக்குதுடா, தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இது பண்ணி வச்சிருக்கான் டேரக்டர் வைஸ் ஏதோ இது பண்ணிட்டான் அப்படின்னு. இல்லடா ஜென்ரேஷன் ப்ரோ ஹை மூமெண்ட் தான் ப்ரோ படத்தை டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். உண்மைதான் ஆனா உண்மைதான். அதான் சொல்றேன், ஹை மூமெண்ட் இன்டர்வல்னாலே ஹை மூமெண்ட். இன்னொரு விஷயம் அலெக்ஸ், இங்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா பீப்புளோட ப்ரோ ஒரு நிமிஷம், என்னடா இது மேல ப்ரோ ஒரு நிமிஷம் விக்னேஸ்வர் ஜனநாயகன் ரிவ்யூ போட்டு வச்சிருக்கான யூடியூப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சேனல் விக்னேஸ்வர பாத்துருவீங்களா? மிஸ்டர் ஜிங்ஜியா அவன் சும்மா இதுக்காக போட்டு வச்சிருப்பான், வியூஸ்க்காக போட்டிருக்கு. சூப்பர். இந்த மாதிரி லியோவுக்கு போட்டு 1 மில்லியன் வியூஸ் வாங்கி வச்சிருந்தான். வராத படத்துக்கு 1 மில்லியன் 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டுருந்தான் படத்துக்கு. ஹைப்லாம் அது வேற மாதிரி. ப்ரோ சலா 2க்கு தம்ப்நெயில் ஒருத்தன் போட்டிருந்தான் ப்ரோ, ஸ்ருதிஹாசன் பிருத்திவிராஜன் கிஸ் அடிக்கிற மாதிரி. சூப்பர்ரா, நீ தாண்டா டிரைவர், உன்னைய வச்சு தாண்டா வண்டியை ஓட்டணும். இல்ல அந்த மாதிரி இவளே விக்னேஸ்வர் இந்த KGF 2க்கு ஆனா சொல்லக்கூடாது, KGF 2 தம்ப்நெயிலுக்கு ஒண்ணு போய் KGF 3 அதான் சாரி KGF 3க்கு தம்ப்நெயில் ஒண்ணு போட்டானுங்க. ஏன்னா கண்டினியூஷன்ல ராக்கி பாய் சாகா செத்துருவான் அவன், அது எல்லாரும் தெரியும். முன்னாடி அது சாமாம வந்து அப்படி இருக்குன்ற மாதிரி தம்ப்நெயில் போட்டான். அது வேணாம் சொல்லக்கூடாது.